அன்னி ஆயிஷாவிட்ட இந்த மெமரி நிறைய இருந்தது. ரசூலுல்லாஹ்வை பக்கத்துல இருந்து அப்படியே பார்த்தவங்க, 8 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க திருமணம் முடிச்ச காரணமே என்னுடைய ஈமானிய சொத்து, என்னுடைய நபிமொழிகள், இது அத்தனையும் இந்த உம்மத்துக்கு கொண்டு போவதில் நீங்க சிறந்தவங்க உங்களுக்கு கரம் பிடிச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் அசல் நோக்கமே. குறைந்த வயதுடைய ரசூலுல்லாஹ் திருமணம் என்ற நோக்கமே கிடையாது. 60 வருஷ வாழ்க்கையில் ஆயிஷா அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன ஹதீசுகளை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஹதீசுகள். மேலான பெருமக்களை, இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அவர்களோடு வாழ்ந்த மனைவிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தொலைநோக்கு சிந்தனையுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். என்று சொன்னால், ஒரு மனிதன் நபியிடத்துல வந்து சொன்னா, யாரும் சொன்னா என்னுடைய சொத்தை ஒருத்தர் ஆட்டையை போட பார்க்கிறார், அப்படி சொன்னாதான் புரியுது. அபகரிக்கிறார் சொன்னா அது இன்றைக்குள்ள ஜெனரேஷனுக்கு புரியாது. சல்லாசன் சொன்னாங்க, நீ அப்படின்னா அல்லாட்ட முறையிடுனா. 2வது பதில், அல்லாட்ட முறையிடுறேன், அது நடக்கணும்னா என்ன செய்ய அப்படின்னா, நீ முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில போய் உதவி தேடு. முஸ்லிம்கள்கிட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆகல, அப்புறம் நான் என்ன செய்யறது? அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகிட்ட போய் முறையிடு. என்னுடைய அதிகாரினா தூரத்துல இருக்கிறாங்க, நான் அப்ப என்ன செய்யறது? உடல் அவர் பதில் சொல்றாரு. அப்படின்னா உன் சொத்தை யார் அபகரிக்க நாடுறாங்களோ அவர்கிட்ட நீ முஜாஹிது போராடுன்னா போய் சண்டை போடு. இன்னைக்கு சொத்துக்காக வேண்டி தன்னுடைய பங்கு வருவதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் முஸ்லிம்கள். அவனை எப்படி மடக்கிறது?